ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி 6 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய அருமையான தக்காளி ரசம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கான தக்காளி ரசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். நல்லா காம்பு பகுதியெல்லாம் மேலேயும் கிளீன் கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் நல்லா கீரல் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம ஊற வைக்கும் பொழுது தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அந்த தோல்லாம் நல்லா வெந்து இப்போ கையாலே பிரிக்கிறதுக்கு அவ்வளோ வரும். இந்த மாதிரி தனியாக தோலை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த தக்காளியோட சத பகுதியை மட்டும் நம்ம ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தோல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் தோலை நம்ம உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 2 மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு காரம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அவங்க பின்னாடி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 2 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு பூண்டு பல். இப்போ இதில் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த விப்பரில் போட்டு ஓரளவு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். வச்சு இறக்கிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா நுர பொங்க வரட்டும். நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலையை மட்டும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். இதில் காரத்துக்குன்னு நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, 2 மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க. நல்லா தக்காளியும் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் வேக வச்சு ஆட் பண்ணதுனால நல்லா கொலையாக இருக்கும், வாயிலையும் தட்டுப்படாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து கொடுக்கக்கூடிய நிறைய ரெசிபீஸ், பேபி ஃபுட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye.